எப்பா முருகா அந்த மலையேற்றம் பயங்கரமான ஏற்றமா இருக்குது. மணி சத்தி வாங்க, நல்லா இருக்கேன். நீங்க சாமி கும்பிட்டு கூட்டமா சாப்பிட்டு இங்கே உட்காந்துடலாமா? ஒரு சத்தி சரிக்குமா? அப்புறம் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஓடிட்டு இருக்குது. என்ன வேலை? ஏதோ பெயிண்ட் எடுத்து வீட்டுல அப்படியே கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு, ஐயா கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு, சனிக்காசம் பூஜை பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் டெய்லி எதுவும் லோடிங் கிடக்குது. லோடிங்னா நம்ம வீட்டு ஜாமான் காலி பண்றது, மற்றபடிக்கு நம்ம வழக்கம் ஓடிட்டு இருக்கிற. சரி சரி. அப்புறம் பார்த்தேன், அப்ப சதீஷ் கேட்டு கடையில நிற்பான். கடையை பார்த்து எதிர வேலை வரும் போவான். நான் காலையில எந்திரிச்சோமா, கடைக்குள்ள போனோமா, வியாபாரத்தை பார்த்தோமா, கடை வீதி போனோமா, வந்தோமா, மறுபடியும் சாப்பிட்டோமா. என்னோட பொழப்பு இதே மாதிரியே ரவுண்டிங்க போயிட்டு. சரி. அப்புறம் எல்ஐசி ஏஜென்ட் ஆயிட்டேன் நானு. அப்படியா? வாழ்த்துக்கள். நல்லா பண்ணிட்டு இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்களா ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும்? இல்லப்பா, நான் இன்னும் எதுவுமே போடலப்பா. ஏங்க? நம்மளுக்கு வரவுக்கு செலவுக்கும் கரெக்டா போகுது, அதனால எதுவுமே எல்ஐசில எதுவுமே போடலப்பா. டைலாக் சொல்லி கொடுத்து சொல்லு. வேண்டாம், நமக்கு எலெக்ஷன் என்ன ஆக போகுது, பிற்காலத்தில் வருவாங்க, குழந்தைகளுக்காக பேரம்பத்தியாகுமாங்க. அது வேணாம், இப்ப சொத்து வச்சு ஓட்டு போக வேண்டியது. இன்னைக்கு ஒரு அம்மாங்களை இடத்த விட்டாங்க, அம்மாங்க இடத்த வச்சு போட்டு 52 லட்சம் வச்சுட்டாங்க. பொண்ணுக்காக கூப்பிட்டாங்க, நம்மளுக்கு ஒண்ணும் கொடுக்கல. நமக்கு ஒண்ணு கொடுக்க நம்ம போராட்டம். சரி, இப்போ உடம்புல தெம்பு இருக்குது, நீ வந்து வேலை செஞ்சு சம்பாரிச்சுக்கிற. அப்புறம் முடியாத காலத்துக்கு நீ என்ன பண்ணுவ? முடியாத காலத்துக்கு நம்ம அம்மாவுக்கு பணம் இருக்க வேண்டியதான். பிற்காலத்துல வந்து பணத்தை நம்ம அப்படி பயன்படுத்திட்டு போய் வேண்டியதான். அப்படி இல்லையா? அது கோமிச்சலையா? நீ பூஜை பண்ற, இப்ப சாப்பிடுற, சமைக்கிற, எல்லாம் பண்ற, ரைட்டு. வயசான காலத்துல உனக்கு சோறு போடுறதுக்கு செலவு காசு கொடுக்குற ஆள் வேணும்ல? அது வேணும், நமக்கு வேணும், நம்மளே அழைச்சிக்க வேண்டியதான், வேற வழி இல்ல. ஆமா, அதுக்குதான் வந்து இப்போ ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்ஐசில. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாலிசி நீ வந்து வருஷத்துக்கு எவ்வளவு கட்டுறியா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 வருஷத்துக்கு நீ மண்டையான எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. ஒரு 15 வருஷத்துக்கு நீ ஒரு டெபாசிட் சம்பாதிக்கிறது போக மீதி இருக்கிறது வந்து டெபாசிட் பண்ணி வச்சீங்கன்னா எல்ஐசில உனக்கு வந்து யூஸ் ஆகும்யா. ஆமா, நீ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மட்டும் தொடர்ந்து கட்டு. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஜாயின் நான் பண்ணி விட்டுறேன் உனக்கு. அது எப்ப என்ன டேட்ல ஓபன் பண்ண சொல்லிடுறேன், நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன், நீங்க கட்டிக்கலாம். இன்ன வரைக்கும் யாருமே உங்ககிட்ட கேட்டதில்ல, நம்மகிட்ட யாரும் கேட்டதில்லை, நம்மளுக்கு படிப்பறிவு இல்லையா, இவ்வளவு சொன்னதில்லை, சொன்னதும் இல்ல. அதனால கொண்டிருக்கான். டக்குன்னு ஒரே வாரத்துல உனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரே வாரத்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். நிஜமா? உண்மையா? என்ன சொன்ன சொல்லு. சொல்றேன், போட்டோம்னா பிற்காலத்துல வயசான காலத்துல அப்பா அம்மா இல்லாத காலத்துல ஒரு 1 லட்சம் ஒரு வட்டி வருமில்ல, வட்டி வயசு சொல்றீங்க. பின்னால் நமக்கு ஏதோ பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த எல்லாம் எடுத்து நம்ம சேவை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வருமானம் இருக்குது, வந்துட்டு இருக்குது. ஒரு வயசான காலத்துல உங்களால வேலை செய்ய முடியாது, உங்களுக்கு வந்து கொடுத்துவதற்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து வருஷத்துக்கு நீங்க இப்ப மாசம் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டுறீங்கன்னா அதே அமௌண்ட் நீங்க சாகிற வரைக்கும் வருஷத்துக்கு 1 லட்சம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க சப்போஸ் இறந்துட்டீங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு சார்ந்த நாமினியா இருக்குதோ அவங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல திட்டங்கள் வந்து எல்ஐசில இருக்குது. ஆனா டெபாசிட் பண்றதுக்கு யோசிக்கிறீங்க, சரியா? சொல்லுங்க, என்ன ஆதார் ப்ரூஃப் வேணுமா, இந்த ரேஷன் கார்டு ப்ரூஃப் வேணுமா, வீட்டு நம்பர் வேணுமா, எல்லாமே இருக்குது. ரைட்டு. மாசம் பணம் கட்ட முடியுமா? கண்டிப்பா முடியும். சரி, வாழ்த்துக்கள். சரி சார்.